Good evening, children. First of all, happy Children's Day. லாஸ்ட் 2-3 வீடியோவில் நம்ம என்ன எடுத்துகிட்டு இருக்கோம்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பென்சன் டைசோனியம் குளோரைடு எடுத்துகிட்டு இருக்கோம். அதோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் சாண்ட்மேயர் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். இது ஒரு 2 டைம்ஸ் பப்ளிக் கொஸ்டினில் ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த ரியாக்ஷனில் இந்த N2Cl குரூப் வந்து ரீப்ளேஸ் ஆகும். எதை வச்சுன்னா குளோரைடு ஆர் புரோமைடு ஆர் சைனடை வச்சு ரீப்ளேஸ் ஆகும். இது எப்படி குயிக்காக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பென்சன் டைசோனியம் குளோரைடு கூட குப்ரஸ் ஹாலைடு, அந்த குப்ரஸ் ஹாலைடு எய்தர் குப்ரஸ் குளோரைடாக இருக்கலாம் இல்லைனா புரோமைடாக இருக்கலாம். அதோட கரஸ்பாண்டிங் ஹைட்ரஜன் ஹாலைடு எடுத்துக்கணும். இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு குளோரோ பென்சன் இல்லைனா ப்ரோமோ பென்சன் கிடைக்கும். இப்போ ரியாக்ஷனுக்கு போகலாம். C6H5 N2Cl ப்ளஸ் ஓகே, இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கேட்டலிஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. Cu2Cl2 பார் HCl இப்படி எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நார்மலாக இந்த N2 கேஸை மட்டும் நீங்கள் செப்பரேட் பண்ணி காமிக்கணும். இப்படி அப்போ என்ன கிடைக்கும்னா C6H5Cl ப்ளஸ் N2 இப்படி காமிக்கணும். இதே அடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா C6H5N2Cl. இதே நீங்கள் குப்ரஸ் புரோமைடு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட் அதே N2 கேஸ் வெளியே போகும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் குளோரின் உங்களுக்கு புரோமின் போய் ஆட் ஆயிரும். உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா C6H5Br கிடைக்கும் ப்ளஸ் N2. இதோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து குளோரோபென்சின், இது புரோமோபென்சின். சரி, இப்போது இதுக்கான நெக்ஸ்ட் சயனைடு குரூப் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான் எடுத்துக்கணும். C6H5N2Cl. இது கூட CuCN நீங்கள் ஆட் பண்ணணும். பார் HCN ஹைட்ரஜன் சயனைடு. இதை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வெளியே போகும்னா N2 கேஸ் வெளியே போகும். பட் இந்த Cl குரூப்புக்கு பதிலாக இப்போ யார் அட்டாச் ஆவானா CN குரூப்பு அட்டாச் ஆகிடும். C6H5Cn ப்ளஸ் N2 கேஸ் இப்படி நம்மளுக்கு வெளியே வந்துடும். சரி, இதோட பேர் சயனோபென்சன். நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். சரி, ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எல்லாமே அதே மாதிரி தான். C6H5N2Cl இது பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன், இது நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன். இப்போது Cu2Br2 இருக்குது பார் HCl பார் HBr இருக்குது. இது எப்படி நடக்கும்னா நான் இந்த 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த குளோரினும் இந்த காப்பரும் சேர்ந்து குப்ரஸ் குளோரைடாக வெளியே போயிடும். எப்படி இப்படி ஓகே, Cu2Cl2. அடுத்தது இந்த N2 வெளியே போகும். 2 டைம்ஸ் N2 இருக்குது, 2 டைம்ஸ் வெளியே போயிடும். இப்போ இங்கே இருக்கிற 2 Br வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். C6H5Br இது புரோமோபென்சனாக கிடைக்கும். இப்போது இதே மாதிரி தான் மற்ற ரியாக்ஷனும் நடக்கும். பட் இந்த ஷார்ட்டாக நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ரியாக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் 2 மார்க்ஸ் வாங்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் சில்ட்ரன்.